அதுவும் இல்லாமல் எங்கள் ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க இன்னொரு விஷயம், எங்கள் வீட்டுக்கும் மேற்கு பகுதியில் கருப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னாக்கா கிராமிய பாடல்கள்லாம் எழுதி பாட்டு கேஸ்ட்லாம் போட்டிருக்காரு. நல்லா டேலண்டானவர். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார், பேச மாட்டார். ரொம்ப கண்ணியமான மனுஷன். வயசு பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்ணியத்தை கற்றுக் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி பண்ணி வச்சு, அவங்களுக்கு இந்த ஊருக்குள்ளார இடமெல்லாம் இருக்குது. அவருக்கு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணி வச்சு, அந்த பொண்ணை பற்றி அவர்கிட்ட இல்லாத போதெல்லாம் சொல்லி போட்டு கொடுத்து அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணி, அந்த பொண்ணையும் அவரையும் பிரித்து வச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனையாகி இப்போ அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இன்றைக்கி அவர் தனியாக தான் இருக்கிறாரு. அவருடைய இடத்த வந்து அபகரிச்சிட்டாங்க. இப்போ வீட்டை வந்து வந்தோம்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க ஜெபம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரை வந்து கிறிஸ்துவ மதத்துக்குள்ளார கொண்டுட்டு போயிட்டாங்க. இது வந்து எங்கள் ஊருக்குள்ளார நடந்த விஷயம், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு.